நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் புதினா தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த சட்னிக்கு 2 இட்லி எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோடைய டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய காரம் சேர்க்க போகிறோம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் கரெக்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்துக்கு பதிலாக கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு இந்த மாதிரி பருப்புகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உளுந்து சேர்த்து பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். இது கூட 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 சேர்த்தா போதும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா இதில் பாதி மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இவ்வளோ மிளகாய் சேர்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே காரமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறோம். ஸோ காரமாக தான் இருக்கும். கூடவே நான் யூஸ் பண்ணியிருக்க மிளகாவும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மிளகாவோட வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நீங்கள் வதக்கிக்கலாம். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இது நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது முழுமையாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு புதினா இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் புதினாக்கு பதிலாக கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். புதினா இலைகள் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி இருக்கும். சேர்த்துட்டு தக்காளியோட தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு நல்லா சாஃப்டாகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வந்து புதினா வதக்கி வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ எல்லா பொருட்களும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல அந்த பொருட்களை சேர்த்துருங்க. இது கூட நம்ம தக்காளி வச்சு அரைக்கக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடணும். அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தக்காளி புதினா இது 2த்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறப்பாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த அளவு இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாகவே தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புதினா தக்காளி சட்னி சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணா செக் பண்ணி பாருங்கள். அதே மாவு வச்சு நீங்கள் தோசை கூட பண்ணலாம். தோசை இட்லி ரெண்டுமே அந்த வீடியோவில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.